ஓம் முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடக ராசிக்காரங்களை பற்றி. கடக ராசிக்காரங்க வாழ்க்கை ரொம்பவே ஆழமானது. வெளியில் அவ்வளவா பேச மாட்டாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே கடல் மாதிரி உணர்ச்சிகள் இருந்துக்கிட்டே இருக்கும். யாரையுமே எளிதாக நம்ப மாட்டாங்கன்னு சொன்னாலும் ஒருத்தரை நம்பிட்டா உயிர் போகிற அளவுக்கு நேசிப்பாங்க. அதனால தான் கடக ராசிக்காரங்க அதிகமாக காயப்படுவாங்க. நீங்கள் யாருக்காக எல்லாமே உங்கள் மனசை முழுசாக திறந்தீங்களோ அதே மனிதர்களால் தான் நீங்கள் அதிகமாக அழுதுருப்பீங்க. நீங்கள் பட்ட கஷ்டங்கள் பெரும்பாலுமே உறவுகள் மூலமாக தான் வந்திருக்கும். குடும்பம், கணவன் மனைவி, காதல், சொந்தங்கள், எங்கே பார்த்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஏமாற்றம். நான் ஏன் இவ்வளவு பண்ணுறேன்னு, எனக்காக யாருமே இல்லையா அப்படின்னு நீங்கள் தனியாக உட்காந்து அழுத இரவுகள் நிறையவே இருக்குது. யார்கிட்டையுமே சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே எல்லாத்தையுமே பூட்டி வச்சுக்கிட்டே வாழ்ந்திருப்பீங்க. கடக ராசிக்காரங்க ஒரு பெரிய குறை என்ன அப்படின்னா, தன்னை விட பிறரை முன்னாடி வைக்கிறது தான். உங்களுடைய சந்தோஷத்தை தள்ளி வச்சுட்டு மற்றவங்களோட சந்தோஷத்துக்காக ஓடி இருப்பீங்க. உனக்கு வலி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சமாளிச்சிருப்ப. ஆனால் அந்த பரவாயில்லன்னு சொன்ன வார்த்தை தான் உங்களை ரொம்பவே மெதுவாக உடைச்சிருக்கு. வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்க. எனக்கு நல்ல 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 நாளே வராதா அப்படிங்கிற மாதிரிலாம் மனசுக்குள்ளே கேள்வி போயிட்டே இருந்திருக்கும். எதுலேயுமே பிடிப்பில்லாமல் பேசணும்னு தோணாமல் தனியாக இருக்க விரும்பின காலம்தான் அது. ஆனால் அந்த சோர்வை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்துக்கு முன்னாடி வந்த அமைதின்னு கூட சொல்லலாம். இப்போ அந்த அமைதி முடிஞ்சு மாற்றம் ஆரம்பிக்க போகுது. இனி கடக ராசிக்காரங்களுக்கு மனசு லைட்டாக ஆகிற காலம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் உங்களுடைய இதயத்தை அழுத்திய பாரங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா இறங்கும். உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்கள் தானாகவே விலகி போவாங்க. அதே நேரம் உன்னுடைய மௌனத்தை புரிஞ்சுக்கிற மனிதர்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க. அதிகம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பார்வை, ஒரு வார்த்தையே போதும். பண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஏற்றத்தாழ்வை பார்த்துருப்பீங்க. வந்தது எல்லாம் குடும்பத்துக்காக, பிறருக்காக செலவழிச்சிருப்பாங்க. உனக்குன்னு எதுவுமே சேமிக்க முடியாமல் போயிருக்கும். ஆனால் இனிமே அந்த நிலை மாறப்போகுது. வருமானம் சீராகும். எப்படியோ ஓடுதுன்னு இல்லாமல் சரி இப்போ கொஞ்சம் நிம்மதியாக சொல்கிற அளவுக்கு பணநிலை அப்படிங்கிறது சரியாக போகுது. வேலை அல்லது வாழ்க்கை பொறுப்பு விஷயத்தில் நீங்கள் எப்போதுமே தேவைக்கு அதிகமாக சுமந்திருப்பீங்க. உங்கள் மேலே உங்கள் நம்பிக்கை வச்ச எல்லாத்தையுமே உங்களிடமே ஒப்படைச்சிருப்பாங்க. அதனாலேயே நீங்கள் ஓய்வில்லாமல் ஓடி இருப்பீங்க. இனிமேல் அந்த ஓட்டம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய உழைப்புக்கான மதிப்பும் கிடைக்கும். நீங்கள் பேசாமல் இருந்தாலும் உங்களுடைய திறமை பேச ஆரம்பிக்கும். கடகராசிக்காரங்களுக்கு இனி வர காலம் உணர்ச்சி ரீதியான குணமடைதல். நீங்கள் எவ்வளவு நாள் கண்ணீரை அடக்கி வச்சிங்களோ அதுக்கு பதிலாக இனிமேல் சிரிப்பு அப்படிங்கிறது வரும். பயத்தோடு எடுத்த முடிவுகள் இல்லாமல் நம்பிக்கையோடு எடுத்த முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை இனிமே காயப்படுத்தாது, காப்பாற்ற போகிறதா தான் இருக்கும். கடகராசிக்காரங்க மனசு அப்படிங்கிறது ஒரு குழந்தை மாதிரி. வெளிய உலகத்துக்கு கல் மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே ரொம்பவே மென்மை. அதனால தான் எல்லாரோட பிரச்சனைகளையுமே தன்னோட பிரச்சனைகள் மாதிரி எடுத்துக்குவாங்க. யாராவது கஷ்டப்பட்டா அதுக்கு காரணம் தன்னால் வந்திருக்கு போல அப்படின்னு மனசு குற்ற உணர்ச்சியோடு துடிக்கும். இந்த அதிகமான பொறுப்பு உணர்ச்சிகள் தான் உங்களுடைய பல தடவை சோர்வடைய வச்சிருக்கு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல தடவை நான் இதுக்கெல்லாம் தகுதியானவனா அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டிருப்பீங்க. காரணம், நீங்கள் எதிர்பார்த்த அன்பும் பாதுகாப்பும் திரும்ப கிடைக்காத நேரங்கள் தான் அதிகம். நீங்கள் யாருக்காக எல்லாம் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கனவுகளையும் தியாகம் பண்ணினீங்களோ அதே மனிதர்கள் உங்களை கடைசியில் புரிஞ்சுக்காமல் போன தருணங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது. இப்போது அந்த வழி வெளியே சொல்ல முடியாததாக இருந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை அடக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. என்ன பயன் சொன்னாலுமே யாருமே கேட்க மாட்டாங்கன்னு நினச்சி அமைதியாக இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த அடக்கி வச்ச உணர்வுகள் தான் இரவில் தூக்கம் கெடுக்க, தனிமையில் கண்ணீர் வர காரணமாக ஆனது. சிரித்த முகத்தோடு இருந்தாலும் மனசுக்குள்ளே எப்போவுமே ஒரு கனமான உணர்வு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இனி அந்த நிலை அப்படிங்கிறது மாறப்போகுது. கடக ராசிக்காரங்களுக்கு மனசு திறக்கிற காலமும் வருது. இதுவரைக்கும் நீங்கள் சொல்ல முடியாமல் வச்ச வார்த்தைகள் இனிமே சரியான இடத்துல சரியான மனிதர்களோடு வெளியே வரும். கேலி இல்லாமல், குறை சொல்லாமல் உங்களுடைய உணர்ச்சிகளை ஏற்றுக்கொள்ளும் மனசுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. அந்த ஒரு அக்செப்டன்ஸ் தான் உங்களுடைய பெரிய குணமடைய செய்யும் கூட சொல்லலாம். வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை எப்போவுமே பறிச்ச மாதிரி தான் பார்த்துருக்கு. எவ்வளவு தாங்க முடியும், எவ்வளவு பொறுமை இருக்குன்னு சோதிச்சுட்டே வந்திருக்கு. ஆனால் இப்போ அந்த பரீட்சை முடிவுக்கு வருது. இனிமேல் வாழ்க்கை உனக்கு கேள்வி கேட்காது, பதில் தர ஆரம்பிக்கும். நீ ஏன் இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டேன்னு புரிய வைக்கும்.
சம்பவங்களும் நிறைய நடக்கும். பண விஷயத்தில் நீங்கள் எப்போவுமே பாதுகாப்பை தேடக்கூடியவங்களாவே இருந்துட்டு இருக்கீங்க. அதனாலேயே செலவழிக்க கூட பயந்த காலங்களும் இருக்குது. நாளைக்கு என்ன ஆகுமோன்னு நினச்சி இன்றைக்கி கூட முழுசாக வாழ முடியாத நிலையில் வந்திருக்கீங்க. இனிமே அந்த பயம் குறைய ஆரம்பிக்கும். சேமிக்க முடியாததுக்கு நீ உன்னை குறை சொல்ல மாட்ட. வருமானம் மெதுவாக உயர்ந்து உங்களுடைய மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய நிலை வரப்போகுது. உறவுகள் விஷயத்தில் இனிமேல் நீங்கள் எல்லாரையுமே காப்பாற்றணும்னு நினைக்க மாட்டீங்க. உங்களை காப்பாற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்குவீங்க. எல்லோரும் நல்லது நினைச்சது தவறில்லை, ஆனால் அதுக்காக உங்களை அழிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இந்த புரிதல் தான் உங்களுடைய வாழ்க்கையை ரொம்பவே லேசாக மாற்றப்போகுது. கடகராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உள்ளார்ந்த சக்தி, விழிப்புணர்வு. நீங்கள் மென்மையானவங்க தான், ஆனால் பலவீனமானவங்க இல்லை அப்படிங்கிறத எல்லாருக்குமே புரிய வைக்க போகுது. அந்த உண்மையை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. யாராவது உங்களை மதிக்கலை அப்படின்னா அமைதியாக விலகி போகிறது தான் உங்களுடைய வெற்றின்னு புரியும். சண்டை இல்லாமல் கத்தல் தான் நீங்கள் உங்களையே காப்பாற்றுறதா இருக்கும். இனி உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது முழுக்க கஷ்டம்னு மட்டும் இருக்காது. அந்த கஷ்டம் உனக்கு என்ன கற்றுக் கொடுத்தது, அதை எப்படி தாண்டுனீங்க, எப்படியெல்லாம் நிம்மதியாக வாழ போகிறீங்க, இந்த மூன்றும் தான் உங்களுக்கு அடையாளமாக மாறும். கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலம் பழைய வழியை விடுதலை செய்யக்கூடிய காலமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது கடகராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்குற நாட்களாகவே இருக்கும். காலையில் எழுந்ததுமே ஏதோ ஒரு லைட்டான உணர்வு இருக்கும். முன்னாடி போல் காரணமே இல்லாமல் பயம், பதட்டம் எல்லாமே வராது. மனசு இன்னைக்கு நல்ல நாளாக இருக்குன்னு சொல்லும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நல்ல மனிதர்கள் எல்லாமே வர ஆரம்பிப்பாங்க. உங்களை சந்தேகிக்காமல், உங்களுடைய மனசை காயப்படுத்தாமல், நீயாவே இருக்கிறதையே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசுகள் உங்களுக்கு நிறையவே கிடைக்க போகுது. பேசினா புரிஞ்சுக்கிறாங்க, பேசலைனாலுமே மதிக்கிறாங்க. அந்த மாதிரி மனிதர்கள் உங்களுடைய அருகே இருப்பதே உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் மாதிரி தான். தனிமை உணர்வு அப்படிங்கிறது முழுசாவே குறையும். வேலை, பணம் விஷயத்தில் இனிமேல் நிலைத்தன்மை அப்படிங்கிறது வரும். ஒரே அடியாகவே பெரிய பணம் இல்லை அப்படின்னாலுமே எப்படியோ சமாளிப்போம் அப்படிங்கிற மாதிரி பயம் இல்லாத நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வருமானம் அப்படிங்கிறது சீராகி உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே பணங்கள் கையில் இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். கடன், பண அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக குறையும். மனசு ரொம்பவே மென்மையாகவும் இருக்க போகுது. உங்களுடைய திறமை இனிமே எப்பொழுதுமே மறைக்கப்படாது. நீங்கள் எதில் நல்லா இருக்கீங்களோ அதுக்கான பாராட்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பேசாமல் இருந்தாலும் உங்களுடைய வேலை பேசும். முன்னாடி உங்களை சாதாரணமாக எடுத்துக்கிட்டவங்க கூட இப்போ உங்களை மதிப்பை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த ரெகக்னைசேஷன் தான் உங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். உறவுகளில் இனிமேல் சமநிலை அப்படிங்கிறது வரும். எல்லாருக்காகவும் ஓடணும்னு இல்லை, உங்களுடைய தேவைக்கான அளவுக்கு மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதும். அதனால தான் உறவுகள் சுமையாக இல்லாமல் ஆதரவாக மாறும். குடும்பத்தில் புரிதல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். பேசினா சண்டை இல்லாமல் தீர்வு கிடைக்கும். வீடு மனசுக்கு சாந்தி தர இடமாக மாறும். காதல் விஷயத்தில் இனிமேல் பாதுகாப்பு உணர்வு அப்படிங்கிறது வரப்போகுது. நீ யாருக்காக உன்னை குறைச்சி காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. உங்களுடைய உணர்ச்சிகளை மதிக்கிற, உங்களோட மனசை காப்பாற்றுற உறவு அமையும். ஏற்கனவே உறவு இருந்துச்சு அப்படின்னா அதில் இனிமே நம்பிக்கை, அமைதி, நெருக்கம் எல்லாமே அதிகரிக்கும். காதல் மனசுக்கு சுமையாக இல்லாமல் தைரியமாக இருக்கும். உங்களுடைய உடல், மன ஆரோக்கியம் இனிமே சீராகும். முன்னாடி போல் சோர்வு, தலைவலி, மன அழுத்தம் அடிக்கடி வராது. தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா வரும். உடம்பு சொல்கிற சின்ன சின்ன சிக்கல்கள் கூட நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீங்க. அதனால் நீங்கள் உங்களை கவனிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது வரும். நீங்கள் பெரிய நல்ல மாற்றமும் வரும். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பல தடவை நினைக்கிற மாதிரி நான் இதுக்கெல்லாம் தகுதியானவன் தானான்னு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேள்வி வாழ்க்கையில் உங்களுக்கு சுலபமாக மென்மையாக நடக்க ஆரம்பிக்க போகுது. போராடாமலேயே சில விஷயங்கள் சரியாக போகுது. நீங்கள் ஓடாமலேயே சில வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. அதுதான் காலம் மாற்றியதற்கான ஒரு அடையாளமாக இருக்கும். கடக ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு அழுத காலத்துக்கான பரிசுன்னு கூட சொல்லலாம். பொறுமையாக இருந்ததற்கான பலன்னு கூட சொல்லலாம். நல்ல மனசுக்கான ஆசீர்வாதம்னு கூட சொல்லலாம். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நம்பிக்கை அதிகம், பயம் குறைவு, சந்தோஷம் அப்படிங்கிறது இயல்பு, வாழ்க்கை அப்படிங்கிறது மென்மை. எப்பொழுதுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக நாங்கள் வாழ்த்திக்கிட்டே இருப்போம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிற கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம். ஓம் முருகா போற்றி.